நண்பர்களே, இன்று நாம் பார்க்க இருப்பது இடும்பன் கட்டு மந்திரம், மகா மந்திரம். பழனி மலையில் பழனி மலை முருகனுக்கு அடிவாரத்தில் இடும்பன் காவல் தெய்வமாக இருக்கார். இவரை கும்பிட்டுட்டு தான் பழனி மலையில் போய் பழனி முருகனை வணங்கினா அப்படின்னு காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது. இவர் இடும்பன் இடும்பி அப்படின்னு அந்த மலையை காத்து வந்தாங்க. இவங்க அகத்தியர்கிட்ட சீடராக இருந்தவங்க. இவருடைய பலம் அவ்வளோ ஒரு அற்புதமானது. அதனால் அகத்தியர் புதிய மலைக்கு போகும்போது இவரை பழனி மலையில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனதாக ஒரு வரலாறு இருக்குது. இவருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப மகா பலம் பொருந்தியவர். மந்திர சாஸ்திரம், வேத சாஸ்திரம் எல்லாத்துலேயுமே கரை கண்டவர். இவர் இந்த மூலிகை பூரா அவருக்கு ரொம்ப நல்ல விதமாக தெரியும். அந்த அளவுக்கு இவருடைய சக்தி ஒரு மகத்தான சக்தி. அதனால் இவருடைய கட்டு மந்திரம் சொல்லியிருக்கேன். இந்த கட்டு மந்திரம் எதுக்கு அப்படின்னா, யாராவது இந்த செய்வனையினால் பாதிக்கப்படுறவங்க, செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி திட்டுமுறைப்பாடு, இந்த மாதிரி இதில் பாதிக்கப்படுறவங்க உடம்புல நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கு காதுகளை ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ஆளுகளுக்கு உடம்பு வலி, உடம்பு மூர்க்கத்தனமாக இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கு செய்தொழில் எந்த இது செஞ்சாலும் தோல்வியிலேயே போய் முடிஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்படி ஏவல் விட்டு ஒவ்வொருத்தவங்களும் மனநலம் சரியில்லாமல் கூட ஆக்கிப்படுவாங்க. அந்த அளவுக்கு இப்படி இருக்கிறதுனால அதை சரி பண்ணுறதுக்காண்டியே இந்த இடும்பனுடைய ஏவல், பில்லி, சூனியன், தெய்வக்கட்டு, மனித கட்டு அனைத்தையும் சரி செய்கிற இந்த இடும்பனுடைய கட்டு மந்திரம் இதில் கொடுத்துருக்கேன். இது முறையாக பயன்படுத்துங்க. ரொம்ப அருமையாக 21 தடவை டெய்லி சொல்லணும். இவருக்கு ஒரு மைதா மாவு ஒரு 1/2 கிலோ வாங்கி அதை வட்டமாக உருண்டையாக உருட்டி அதுக்கு மேலே குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வச்சு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடியதுக்குத்தான் இந்த மந்திரம். இதை ஒரு மைதா மாவு வாங்கி அதை உருண்டையாக உருட்டி அதில் குங்குமம், விபூதி, அதில் ஒரு உருண்டையாக உருட்டி அதில் இதெல்லாம் ஒரு முகம் மட்டும் வச்சு அதில் ஒரு வெத்தலையில் வச்சு இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லி அந்த வெத்தலையில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி என் பாவங்கள்லாம் போகட்டும், நான் செய்த பாவங்கள் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த வெத்தலையில் இருக்கிற பாலை அந்த மைதா மாவில் செய்யப்பட்ட உருவத்து மேலே ஊற்றி விடணும். ஊற்றி விட்டு நைட்டு இதை இரவு நேரத்தில் செஞ்சு காலையில் ஒரு 8 மணிக்குள்ள போய் அருகில் இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல நம்ம அதை புதைச்சிட்டு வந்துடணும். இல்லை தண்ணி இருந்தால் அதில் தூக்கி போட்டுட்டு வந்துடணும். வந்துட்டு அன்னையிலேருந்து உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பழைய மாதிரி எந்தெந்த பாதிப்பு இருக்கோ அது பூரா விலகி எல்லாமே நல்லா வர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு மந்திரம் தான் இந்த இடும்பன் மந்திரம். இந்த இடும்பனுடைய கட்டு மந்திரத்தை பல பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன். அவங்க பூராமே அதாவது மந்திரவாதிக்குத்தான் கொடுத்துருக்கேன். அவங்க பூரா பல பேருக்கு பல மாதிரி பயன்படுத்தி நல்லா இருக்காங்க. இதை மந்திரத்தை பாருங்கள். ஓம் ஸ்ரீம் ஓம் ஆம் ஆம் கிளியும் கிளியும் அக்ரியும் அக்ரியும் அணங்கு அணங்கு தேவா தொட்டாடும் கருவித்தை ஆணி வித்தை துளுக்கர் சோனகர் வித்தை சுழட்டியாடும் சல்லிய கோகர்ண அதர்வன வித்தையும். இதுக்கடுத்து இன்னும் தொடருது. இந்த தொடர்ந்து அதையும் சொல்லணும். சொல்லிட்டு 21 தடவை சொல்லி முடிச்சுட்டு கொண்டு போய் போடணும். எட்டாத கஜகர்ண வித்தையும் இந்திர ஜாலமும் மகேந்திர சாலமும் அஷ்ட கர்மமும் பச்சொடுகினாலும் 51 அச்சரத்தினாலும் ஆடி வரும் பேய்கள் எனக்கு அபயமிட்டு ஓட்டமிடச் செய்வாய். வட்டமிடும் ஏவல், வில்லி, சூனியத்தை மறித்து பிடித்து கட்டு கட்டு மாறு மாறு சாடு சாடு வீரவல்லி இடும்பசாமியே உன் கட்டே கட்டு. இந்த மாதிரி இந்த மந்திரத்தை 21 தடவை சொல்லிட்டு அந்த அந்த பாவை அந்த பொம்மை மாதிரி அந்த வட்ட முகத்தை மட்டும் எடுத்து நீங்கள் காலையில் ஆற்றுலையோ இல்லை ஏதோ ஆள்படாத இடங்கள்ல போட்டு விட்டுட்டு வந்துட்டா இந்த இடும்பனுடைய மந்திரமானது உடனே வேலை செஞ்சு
ஒரு 2-3 நாள்லேயே அவங்களுக்கு நல்லாயிரும். எந்த உடல்நல கோளாறுக்கும் இதை பயன்படுத்தலாம். எந்தெந்த பேய்க்கு பயன்படுத்தலாம், நோய்க்கும் பயன்படுத்தலாம். அப்படி ஒரு அற்புதமான மந்திரம் தான் இந்த இடும்பன் கட்டு மந்திரம். முருகப்பெருமானை நினச்சி வணங்கி, அதோட இடும்பியை நினச்சி வணங்கி சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.